சஜித்துடன் இணைந்து மைத்திரி வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். ரணிலுக்கு ஆதரவளிக்கும் ஒட்டுக்கட்சி எம்பிக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். அரச ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த ஆண்டு ஜனவரியில் 10,000 அல்லது 15,000 ரூபாவால் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்காக செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் ஆணையை பெற்றுத்தருமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், தேர்தலை நடத்துவது ஒரு புறம் இருக்க அரசாங்கத்தை கூட கொண்டு செல்ல முடியாதென சிலர் கூறிய போது 2 வருடங்களுக்குள் நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நிலைக்கு கொண்டு வந்த தன்னிடம் இனிவரும் காலங்களிலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வலு இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதார நெருக்கடியை நிவர்த்திக்க முன்வராத தலைவர்களிடம் நாட்டை ஒப்படைப்பது பொருத்தமானதாக அமையுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். எரிந்து கொண்டிருந்த நாட்டில் அந்த நிலைமையை தடுத்து இன்று நாட்டை முன்னோக்கி கொண்டு வந்துள்ளோம். அழிவை தடுக்க எதிர்க்கட்சிகள் எவரும் ஆதரவு வழங்கவில்லை. அரசாங்கத்தை பதவி விலக சொல்லிவிட்டு அவர்களும் ஓடிவிட்டனர். அத்தகையவர்கள் ஆட்சியை பெறுவதற்கு தகுதியானவர்களா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான கடிதங்கள் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பொதுஜன பெரமுனவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் கட்சியின் தீர்மானத்தை எதிர்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்துள்ளதாக வெளியான செய்தி பொய்யானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் எம் மெரிகர் விடுத்துள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியுடன் இணைவதற்கோ அல்லது அவ்வாறான ஆதரவை பெறுவதற்கோ ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு இந்த தேவையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக தோல்வியை எதிர்நோக்க உள்ள அரசு சார்பு பிரச்சார குழுக்கள் பொய்யான செய்திகளை உருவாக்கி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களூடாக பரப்பும் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் மெரிகர் வலியுறுத்துகின்றார். மேலும் இந்த தேர்தல் காலத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் சவாலாக மாறியுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு எதிராக அரசு மற்றும் அரசாங்கத்துடன் ஒப்பந்த அரசியலில் ஈடுபட்டுள்ள அனைத்து வேட்பாளர்களினதும் ஊடக செயற்பாடுகள் குறித்து மக்கள் அவதானமாக இருக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தம்மை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்துவதற்கு எண்ணவில்லை என்றும் தேசத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலானது தேசத்தின் எதிர்காலத்தை பற்றியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயலும் ஸ்ரீலங்கா இணக்கப்பாட்டில் 34 கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் இன்று இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, நாம் நாட்டை பொறுப்பேற்ற போது அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு நிதி இல்லாத ஒரு நாடாக காணப்பட்டது. எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகள் இருந்தன. சிலர் கடமைகளை செய்யாமல் தப்பியோடிவிட்டனர். நாங்கள் தேசத்தை எடுத்து ஸ்திரப்படுத்தினோம். இன்று நமது வெளிநாட்டு கையிருப்பில் 84 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உள்ளன. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எங்களால் முடிந்தது என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் 34 கட்சிகளும் கூட்டணிகளும் இணைந்து உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவரது தலைமையில் உருவாக்கப்படும் அரசாங்கத்தில் பிரதமர் பதவி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு இன்று வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், வெற்றி பெறுவதற்கு முன்னரே பதவிகள் தொடர்பில் கட்சிக்குள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன.
இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகள் குறித்து ஆராயப்படுகின்றன. எதிர்வரும் 21ஆம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பின்தள்ளும் முயற்சியிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இறக்கியுள்ளது. எவ்வாறாயினும் புதிய ஆய்வுகளின்படி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் இருக்கின்றார் என உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தூது அனுப்பியதாகவும், ஆனால் அந்த கோரிக்கையை ஜனாதிபதி நிராகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர பெரியத்தையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேர்தல் குழுவின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகையில் தெரிவித்துள்ளார். இதேவேளை அந்த கோரிக்கையை நிராகரித்த ஜனாதிபதி நம்ப முடியாத ஒருவரின் ஆதரவை தமக்கு வேண்டாம் என தெரிவித்ததாகவும் விவசாய அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு அமைய அரசு மற்றும் தனியார் துறை சேவையாளர்களின் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு மத்தியில் அரசு மற்றும் தனியார் துறை சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இயலுமை காணப்படுகின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 2024ஆம் ஆண்டு முதல் 2 காலாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி சாதகமான நிலையில் உள்ளதாகவும், 2025ஆம் ஆண்டு முதல் காலாண்டு வரை முதன்மை பணவீக்கம் குறைவானதாக பேணப்படும் என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அரசியல் ரீதியான நிச்சயமற்ற தன்மை பொருளாதார மீட்சியின் மீதான பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதுடன், திறமைசாலிகளின் உயர்ந்தளவான வெளியேற்றமானது தொழிலாளர் பற்றாக்குறைகளுக்கும் குறைந்த உற்பத்தி திறனுக்கும் வழிவகுக்கும். இது பொருளாதார வளர்ச்சி தோற்றப்பாட்டிற்கான இடர்நேர்வாக அமையும் என்றும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்யாவில் உக்ரைனின் ஊடுருவலானது 3ஆம் உலகப் போர் நெருங்கியுள்ளதை சுட்டிக்காட்டுவதாக ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் கூட்டாளியுமான மிகைல் ஷெரமெட் தெரிவித்துள்ளார். அண்மையில் ரஷ்யாவிற்குள் உக்ரைன் ராணுவம் ஊடுருவியது. உக்ரைனிய படைகளின் இந்த ஊடுருவல் காரணமாக கிட்டத்தட்ட 1,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் குர்ஸ்க் பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதுடன் குறித்த பகுதியில் அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள சுட்ஜா நகரை உக்ரைன் படைகள் ஆக்கிரமித்துள்ளதாக தெரியவந்துள்ள நிலையில் உக்ரைனின் இந்த நடவடிக்கைகள் 3ஆம் உலகப் போருக்கு காரணமாக அமையும் என புடினின் கூட்டாளி மிகைல் ஷெரமெட் எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தூது அனுப்பியதாகவும், ஆனால் அந்த கோரிக்கையை ஜனாதிபதி நிராகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர பெரியத்தையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேர்தல் குழுவின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகையில் தெரிவித்துள்ளார். இதேவேளை அந்த கோரிக்கையை நிராகரித்த ஜனாதிபதி நம்ப முடியாத ஒருவரின் ஆதரவை தமக்கு வேண்டாம் என தெரிவித்ததாகவும் விவசாய அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.